என்ன நம்ம சொன்ன ஒரு மதிப்பெண் போல நற்பெயர் என்றால் என்ன? இது ஒரு புலனாகா சொத்து. 1 மார்க்லயே வருது. தொட்டு உணர முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, அது ஒரு கற்பனை சொத்து. இதைத்தான் இதை புலனாகா சொத்துன்னு சொல்றோம். ஒரு நிறுவனத்தின் உயர் லாபம் ஈட்டும் திறனே அதன் நற்பெயர் ஆகும். ஒரு நிறுவனத்தில் உயர் லாபம், ஹோட்டல் இருக்குது, ஒரே தெருவில் சில ஊர்களில் பார்த்துருக்கலாம். ஒரு கடையில் ஹோட்டலில் அதிக ஜனம் இருக்காது, இன்னொரு கடையில் அதிகமான ஜனம் இருக்கும். என்ன காரணம் சொல்ல முடியாது, பல காரணம் இருக்கலாம். சுவையாக இருக்கலாம், விலை குறைவாக இருக்கலாம், அது மக்கள் கொடுக்கின்ற இடமா இருக்கலாம், வர முதலாளி வரவங்களெல்லாம் அன்போடு உபசரிக்கிறவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலை விட சிறந்து காணப்படுகுதுன்னா அது நற்பெயர். ஒரு நிறுவனத்தில் அதனால்தான் லாபம் உயர் லாபம்னு சொல்றான். இதை விட அது அதிகம். உயர் லாபம் ஈட்டும் திறன்தான் நற்பெயர் ஆகும். இது ஒரு புலனாகா சொத்து. உயர் லாபம் ஈட்டும் திறனுக்கு பெயர்தான் நற்பெயர் ஆகும். அடுத்த வினா, அப்போ உயர் லாபம்னா என்ன? உயர் லாபம் சொல்றியே, உயர் லாபம்னா என்ன? உயர் லாபம் என்றால் சராசரி லாபத்துக்கும் சாதாரண லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம். அது என்ன சராசரி லாபம் சாதாரண லாபம்? அந்த ஹோட்டல் உதாரணமே எடுத்துக்கலாம். 1 லட்சம் ரூபாய் முதல் போட்டு நடத்துகிற ஒரு வியாபாரத்தில் யார் நடத்தலாலும் சராசரியா சாதாரணமா 10,000 ரூபாய் வரும்னு. இது சாதாரண லாபம். நம்ம கடைக்கு வந்திருக்கிறது 20,000. யார் நடத்தினாலும் 10,000 ரூபாய் தான் லாபம் வரும். ஆனால் இந்த கடைக்கு 20,000 லாபம் வந்திருக்குது. இது பேர் சராசரி லாபம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பேர் தான் உயர் லாபம். யாரோ வெளியால் நடத்தினா அந்த கடையில் 10,000 தான் வருது. இந்த சிறப்பு மிக்க இந்த கடையில் லாபம் அதிகம் வருது. இந்த லாபத்துக்கு பேர் தான் உயர் லாபம். இந்த உயர் லாபத்தை கொள்முதல் ஆண்டுன்னு ஒரு ஆண்டு கொடுப்பாங்க. அதால் பெருக்கினாதான் நற்பெயர் கிடைக்கும். உயர் லாபம் என்றால் என்ன? உயர் லாபம் என்பது சராசரி லாபத்துக்கும் சாதாரண லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம், மைனஸ். இதை கொள்முதல் ஆண்டால் பெருக்கினால் நற்பெயர் மதிப்பு கிடைக்கும். மறுமதிப்பீடு கணக்குனா என்ன? அது கூட்டாண்மையில் வருது. கூட்டாண்மையில் ஒரு ஆளை சேர்க்கிறோம், அது பேர் கூட்டாண்மை சேர்ப்பு. இல்லை வேணாம் நான் போறேன்றார், விலகல். சேர்க்கும் போதோ விலகும் போதோ மாற்றி அமைக்கிறோம். அப்படி மாற்றி அமைக்கும் போது அன்னைக்கு டேட்டில் என்ன சொத்து என்ன பொறுப்புன்றதை கணக்கு போடணும். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் பண்ணுறாங்க. 20 ஆண்டு ஆயிட்டுது. 21வது வருஷத்தில் ஒரு கூட்டாளி வேணாம்ப்பா எனக்கு வயசாகிடுச்சு நான் போயிடுறேன் எனக்கு கணக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க. அன்னைக்கு அது 60,000 இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அது 60 லட்சம் கூட இருக்கலாம். அதனால் சொத்துக்களுடைய பொறுப்புகளுடைய இன்னைக்கு என்ன மதிப்புன்னு போடணும். அதைத்தான் போடுகிற கணக்கு பேர் மறுமதிப்பீடு. கூட்டாண்மை நிறுவனத்தை மாற்றி அமைக்கும் பொழுது அதன் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மதிப்பீடு செய்வதைத்தான் மறுமதிப்பீடு என்கிறோம். சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மதிப்பீடு செய்வதற்கு பெயர்தான் மறுமதிப்பீடு. இந்த மறுமதிப்பீடு லாப நட்டத்தை முதல் கணக்கிலே சரிகாட்டப்பட வேண்டும். இந்த மறுமதிப்பீட்டில் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அது எந்த கணக்கு கொண்டு போகணுமா? முதல் கணக்கு கொண்டு போகணுமா? இது கேள்வி. மறுமதிப்பீடு கணக்கு என்றால் என்ன? அடுத்தது பங்கு ஒருங்கிணைப்பு. கடைசி பார்த்துக்கு வந்திருக்கிறோம். மிக முக்கியமான வினாக்களை மட்டும்தான் இங்கே பார்த்துருக்குறோம். உங்களுக்கு எளிமையாக பார்ப்பதற்கும் நீங்கள் எழுதி பார்ப்பதற்கும் தான் இங்கே பின்னாடி திரையில் கேள்விக்கான பதில் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற போது, இந்த ஒளித்தகட்டை பார்க்குற போது வெறுமா ஒரு டிவி சீரியல் பார்க்கறது போலவோ
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது போலவோ திரைப்படம் போலவோ பார்க்கக்கூடாது. ஒரு வெள்ளைத்தாளை கையில் வச்சுக்கோங்க, நோட்டையோ கையில் வச்சுக்கிட்டு இங்கே நாங்கள் திரையில் தெரியறதை எழுதுங்க. நான் சொல்லுகிற விளக்கத்தை காதால கேளுங்க. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய பதில்களை எழுதுங்க. இதை முடிந்ததும் படித்து பாருங்க, பார்க்காம எழுதி பாருங்க. உழைப்பு, கடின உழைப்பு, முயற்சியோடு கூடிய முழு முயற்சி, இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இப்போ இந்த கேள்வி வருவோம், பங்கு ஒருபிழப்பு என்றால் என்ன? கம்பெனியில் பங்குன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆளும் 10 ரூபா 20 ரூபா போட்டு தொழில் தொடங்குறாங்க. அவங்க பேர் பங்குனர்கள். அவங்க இந்த தொகையை ஒன்றா வாங்கிடுறதில்ல. 10 ரூபான்னா அந்த 10 ரூபா அப்படியே வாங்கிட மாட்டாங்க. இந்த 4 பிரிவாக 3 பிரிவாக பிரித்து வாங்குறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க. அந்த பிரிவுக்கு பேர் தான் அழைப்புன்னு சொல்கிறோம். முதல் முறை வாங்கும்போது விண்ணப்பம், 2வது முறை வாங்கும்போது ஒதுக்கீடு, ஒரு 6 மாதம் கழித்து வாங்கும்போது முதல் அழைப்பு, இன்னொரு 3 மாதம் கழித்து இறுதி அழைப்பு. பங்கு தொகையை ஒரே அடியாக வாங்காமல் 4ஆ 3ஆ பிரித்து வாங்குறாங்க இல்லையா? அப்படி வாங்குற போது நோட்டீஸ் அறிக்கை கொடுக்குறாங்க. அழைப்பு பணத்துக்கு லெட்டர் வரும். நீங்கள் ஒரு பங்குக்கு 10 ரூபா கட்டணும், இல்லை 2 ரூபா கட்டணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 50 பங்குக்கு இவ்வளோ கட்டுங்கன்னு கொடுக்குறோம். அந்த அறிக்கை வந்து 14 தினங்களுக்கு முன் அறிக்கை கொடுத்து இயக்குநரவையால் பறிமுதல் செய்யப்படும். கேட்குறாங்க, ஒரு முறை 2 முறை கேட்குறாங்க, நீங்கள் பாக்கி வச்சுருக்கோங்க, பணம் கொடுங்க. கொடுக்கலன்னா எப்படி கல்லூரிகளில் ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு பேர் எடுத்துடுறாங்களோ அதுபோல் பங்குனர்கள் அவங்க பங்கை ரத்து செய்கிறாங்க. இந்த ரத்துக்கு பெயர் தான் பங்கு ஒருபிழப்பு. 14 நாள் நோட்டீஸ் கொடுப்பாங்களாம். யார்? இயக்குநரவை. கொடுத்தோம் நீங்கள் கொடுக்கலன்னா இந்த பங்குகளை பறிமுதல் செய்கிறார்கள். இந்த பறிமுதலுக்கு பெயர் தான் பங்கு ஒருபிழப்பு. இந்த பங்கு ஒருபிழப்பு செய்தால் பங்கு முதல் குறைந்துவிடும். பங்கு ஒருபிழப்பு செய்யப்பட்டால் பங்கு முதல் குறையும். இது பங்கு ஒருபிழப்பு என்றால் என்ன? அடுத்த கேள்வி, அழைப்பு முன்பணம். கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், பங்குகளை 4ஆ 3ஆ பிரித்து கேட்பாங்க, அதுக்கு பேர் அழைப்பு. கேட்டாதான் கொடுக்கணும். சில முந்திரி கொட்டைகள் இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்வத்தாலையும் ஏதோ ஒரு காரணத்தாலையும் முன்கூட்டியே கொடுத்துட்றாங்க, அதுக்கு பேர் தான் அழைப்பு முன்பணம். சில பேர் ஓராண்டாக கொடுக்குறது தான் பழக்கம், செக்காக கொடுப்பாங்க ஏதோ ஒரு காரணங்களால். அப்படி அழைப்பதற்கு முன்பு கொடுக்குவதற்கு பெயர் தான் அழைப்பு முன்பணம். ஒரு விண்ணப்பதாரர் நிருமம் அழைத்த தொகையை விட அதிகமாக செலுத்தினால், இந்த மிகையாக செலுத்துமே அந்த தொகைக்கு பெயர் தான் அழைப்பு முன்பணம். சில பேர் 2 ஆண்டு 3 ஆண்டு சேர்த்து கொடுத்துட்றது, 2 அழைப்புக்கு சேர்த்து கொடுத்துடலாம். சில பேர் விண்ணப்பம் கேட்குற போதே மொத்தமாக கொடுத்துடலாம். அப்படி முன்கூட்டி கொடுக்கின்ற தொகைக்கு பெயர் தான் அழைப்பு முன்பணம். இதற்கு அட்டவணை ஆ அல்லது ஆங்கிலத்தில் ஏவின் படி அழைப்பு முன்பணம் பெற்ற நாளிலிருந்து தவணை நாள் வரை 6% வட்டி. என்னிலிருந்து என்னைக்கு வாங்குறாங்களோ அன்னையிலிருந்து தவணை நாள் எப்போ டியூ டேட் முடியுதோ அன்னை வரைக்கும் வட்டி போட்டு கொடுத்துட்றாங்களாம். 6% வட்டி. இது அழைப்பு முன்பணம். அழைப்பு நிலுவை குறித்து நீர் அறிவது யாது? முன்னாடி கேள்வியில் முன்னாடியே கொடுத்துட்டா அது பேர் அழைப்பு முன்பணம். கேட்டும் சில பேர் கொடுக்க மாட்டான். எவ்வளோ வாட்டியா பாக்கி இருக்குதுங்க, உங்கள் பங்கு தொகை இன்னொரு 10 ரூபாய் இருக்குது, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கலை. அப்படி கொடுக்காதவர்களுக்கு பேர் தான் அழைப்பு நிலுவை பாக்கி. நிருமம் அழைப்புகள் விடுத்தும் பங்குனர்கள் அழைப்பு பணம் செலுத்தாமல் இருந்தால் அதன் பெயர்தான் அழைப்பு நிலுவை. இந்த அழைப்பு நிலுவை இருப்பு நிலை குறிப்பில் உள்ள செலுத்தப்பட்ட முதலிருந்து கழித்து காட்ட வேண்டும். நிருமம் அழைப்பு விடுத்தும் பங்குனர்கள் அழைப்பு பணம் செலுத்தாமல் இருந்தால் அது அழைப்பு நிலுவை. அழைப்பு நிலுவை இருப்பு நிலை குறிப்பில் உள்ள
செலுத்தப்பட்ட முதலிலிருந்து கழித்து காட்டப்பட வேண்டும். மாணவர்களே, இதுவரை 5 மதிப்பெண் மிக முக்கியமான வினாக்களை, தியரின்னு சொல்லக்கூடிய கோட்பாட்டு வினாக்களை பார்த்தீர்கள். இந்த ஒளித்தகடிலே 12 மதிப்பெண் இருக்கிறது, 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மிகச் சிறப்பாக செய்ய ஒரு வழி என்னவென்றால், தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பது போல் இந்த ஒளித்தகட்டை நீங்கள் பார்க்கக்கூடாது. கையிலே ஒரு வெள்ளை தாளையோ அல்லது நோட்டு புத்தகத்தையோ வைத்துக்கொண்டு திரையிலே நாங்கள் சொல்லக்கூடிய கணக்குகளையோ அல்லது காட்டக்கூடிய கோட்பாட்டு வினாக்களையோ எழுதி அவற்றை பார்க்கும்போதே எழுதுங்கள். விளக்கத்தை கேளுங்கள். ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக கேட்டு நாங்கள் எப்படி சொல்லுகிறோமோ அந்த வழியிலேயே பின்பற்றினால் கண்டிப்பாக நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆண்டு தேர்விலே எல்லோரும் வெற்றி பெற்று சீரும் சிறப்போடு புகழோடு விளங்கி மேற்படிப்புக்கு செல்ல வேண்டுமாய் மனமாற கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணக்கியல் பாடத்தில் தொகுதி 1ல் இருக்க முதல் சாப்டர் இறுதி கணக்குகள் நான் சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கு பொது தேர்வில் 5 மதிப்பெண் வினாக்கள் 38வது கணக்காக சரிகட்டு பதிவுன்னு வருது. இந்த சரிகட்டு பதிவு கணக்கை மட்டும்தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணலான்னு இருக்கேன். சரிகட்டு பதிவுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இறுதி கணக்கு ஏன் நம்ம தயாரிக்கிறோம், அதனோட முக்கியத்துவத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். வியாபாரத்தில் எல்லாமே நிதிநிலையை அறியணும்னு ஒவ்வொரு வியாபாரியுமே விரும்புவார். அதுக்காக தான் இந்த இறுதி கணக்குகளை தயார் செய்கிறார். அப்போது இறுதி கணக்குகள் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கணக்கியல் சூழ்நிலையில் இது கடைசியாக தயாரிக்கிறதுனால இது பேர் இறுதி கணக்குகள்னு பேர். இந்த இறுதி கணக்குகளில் 2 பிரிவாக இருக்குது. ஒன்று வியாபார லாப நட்ட கணக்கு, இன்னொன்று இருப்பு நிலை குறிப்பு. இந்த வியாபார லாப நட்ட கணக்குலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா லாபத்தன்மையை தெரிஞ்சுக்க முடியுது. இருப்பு நிலை குறிப்பு தயாரிப்பதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய இருப்பு எப்படி இருக்குது, அதனுடைய சொத்து மதிப்பு என்ன, எவ்வளவா இருக்குது, பொறுப்புகளுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நிதிநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இறுதிநிலை குறிப்பு மிகவும் பயன்படுகிறது. இப்போது ஒரு முழு கணக்காண்டினுடைய வரவுகள் செலவுகள் நிறைய இனங்கள் இருக்குது. அந்த முழு கணக்கானுடைய செலவுகளையும் வரவுகளையும் இறுதி கணக்கில் நம்ம புகுத்தி அதன் பிறகு இறுதி கணக்கை தயாரித்தாதான் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட், அதாவது நிதிநிலையும் அதாவது லாபத்தன்மையுமே நமக்கு சரியான தகவலை தரும். அதனால் ஒரு நிதி ஆண்டில் உண்மையாக அதனுடைய செயல்பாட்டை அறிய வேண்டுமானால் நாம் இறுதி கணக்குகள் தயாரிக்கப்படும் பொழுது இந்த சரி கட்டுதல்கள் என்பது என்ன, அதை எவ்வாறு சரி கட்டுவது, அது வியாபார கணக்காக இருந்தாலும் சரி, லாப நட்ட கணக்காக இருந்தாலும் சரி, அதில் வரவேண்டிய வரவுகள் செலவுகள் இந்த இனங்களை கண்டுபிடித்து கொடுபட வேண்டியது இருக்கா இல்லை கூடி உள்ளது இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நாம் கூட்டணுமா கழிக்கணுமா அப்படின்னு சரி கட்டு பதிவுகளை இறுதி கணக்குகளில் புகுத்தினால் ஒழிய இறுதி கணக்குகள் தரும் ரிசல்ட் சரியானதாக இருக்காது. அதனால் உண்மையான நிதிநிலையை அறிய வேண்டுமானால், உண்மையான லாபத்தன்மையை அறிய வேண்டுமானால் சரிகட்டு பதிவுகளை பதிந்த பிறகே நாம் இறுதி கணக்குகளை தயார் செய்ய வேண்டும். ஏன் இதுக்கு சரிகட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சரிகட்டுதல்களை குறிப்பேட்டு பதிவுகள் மூலமே நாம் கணக்கேட்டு பதிவுகளுக்கு எடுத்து செல்ல முடியும். இது பொதுவாக 5 மார்க் கணக்கில் கூட சில சமயம் தியரியாக கேட்குறாங்க, கருத்தியல் தியரியாக கேட்குறாங்க, சரிகட்டு பதிவுகள் என்றால் என்ன அப்படின்னு. ஸோ கணக்கேடு பதிவுகளை சரிகட்டு பதிவுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், சரிகட்டுதல்களை கணக்கேடுகளில் கொண்டு வருவதற்கு குறிப்பேட்டு பதிவுகள் நாம் தயார் செய்கிறோம். அந்த குறிப்பேட்டு பதிவுகளுக்கு தான் சரிகட்டு பதிவுகள் என்று பெயர். மொத்தமாக உங்களோட புக்கில் எத்தனை சரிகட்டு பதிவுகள் இருக்குன்னா 14 சரிகட்டு பதிவுகள் இருக்குது. மொத்த சரிகட்டு பதிவுகள் 14 சரிகட்டு பதிவுகள் உள்ளது. இந்த 14 சரிகட்டு பதிவுகளில் மிக மிக முக்கியமானது, அடிக்கடி உங்கள் பொது வினாவில் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா,
சரிகட்டு பதிவுகள் தந்து மாற்றுப்பதிவுகள் தருக அப்படின்னு கணக்கு கொடுப்பாங்க. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், பிரிவா 38வது வினா அப்படின்னு போட்டிருக்கேன் இங்கே. ஸோ ஒரு கணக்குக்கும் அதனுடைய சரிகட்டு பதிவு என்னன்னு சொல்லிட்டு கூடவே அதுக்கு மாற்றுப்பதிவு கேட்பாங்க. அந்த மாதிரி கணக்குகளாக எடுத்து இங்கே முக்கியமான 4 பதிவுகள் இருக்குது. மொத்தம் 14 சரிகட்டு பதிவுகள் இருந்தாலும் அதில் மிக மிக முக்கியமானது சரிகட்டு பதிவு தந்து மாற்றுப்பதிவு தருகன்னு கேட்டால் இந்த 4 பதிவுகள் தான் நமக்கு தேவைப்படுது. 1 முதல் மீது வட்டி கணக்கு, 2வது பார்த்தீங்கன்னா தேய்மான கணக்கு, 3வது பார்த்தீங்கன்னா வாரா கடன், 4வது எடுப்பு மீதான வட்டி கணக்கு. இந்த 4 சரிகட்டு பதிவுகளுக்கும் நீங்கள் சரிகட்டு பதிவு என்ன செய்யணும் அப்படின்றதும் மாற்றுப்பதிவு அதுக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒவ்வொரு வினாக்குமே நீங்கள் 5 மதிப்பெண் முழுவதுமாக பெறலாம். சரிகட்டு பதிவு மட்டும் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2.5 மார்க்கு, மாற்றுப்பதிவு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2.5 மார்க். இப்போது உங்களை நீங்கள் திரையில் பார்க்க போகிறீங்க. சரிகட்டு பதிவுகள் எப்படி போட்டுறணும், மாற்றுப்பதிவுகள் அதுக்கு எப்படி போடணுன்ட்டு ஃபார்மேட் என்ட்ரி உங்களுக்கு நான் திரையில் காட்ட போகிறேன். அதை பார்த்துட்டு சரிகட்டு பதிவுகளையும் மாற்றுப்பதிவுகளையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணக்காக கொடுக்கும் பொழுது மிக மிக எளிதாக 5 மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும். திரையில் பாருங்கள், சரிகட்டுகள் 1 முதல் மீது வட்டி, 2வது தேய்மானம், 3வது வாரா கடன், 4வது எடுப்பு மீது வட்டின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சரிகட்டுதலுக்கு சரிகட்டு பதிவு எப்படி போடணும் பாருங்கள். முதல் மீது வட்டின்னு ஆரம்பிக்குது. மிக மிக ஈஸியாக அந்த சரிகட்டு பதிவு நீங்கள் போட்டுடலாம். கொஸ்டின்லேருந்தே ஆரம்பித்து எழுதலாம். முதல் மீது வட்டி கணக்கு பற்று, முதல் கணக்கு வரவு. அதே மாதிரி தேய்மானம் இருக்குது. தேய்மானத்துக்கு சரிகட்டு பதிவும் பாருங்கள். தேய்மான கணக்கு பற்று, நிலை சொத்து கணக்கு வரவு. வாரா கடன் வருது, அதுவும் பாருங்க, வாரா கடன் கணக்கு பற்று, பற்பல கடனாளிகள் கணக்கு பற்று. இது 3மே பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னாக்கா முதல் மீது வட்டி அப்படின்னு கொடுத்து எவ்வளோ தொகையை கொடுப்பாங்க, அதற்கு சரிகட்டு பதிவும் மாற்றுப்பதிவும் தருக அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கணக்குல இருந்தே நீங்கள் விடையை ஈஸியாக எடுத்து பற்று வச்சிடலாம். முதல் மீது வட்டின்னு ஆரம்பிக்கிறதுனால முதல் மீது வட்டி கணக்கு பற்று, முதல் கணக்கு வரவு. தேய்மானம் ஆரம்பிக்கிறதுனால தேய்மான கணக்கு பற்று, நிலைச்சத்து கணக்கு வரவு. வாரா கடன் கணக்கு பற்று, பற்பல கடனாளிகள் கணக்கு பற்று. இது 3மே மிக எளிதாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்து போடலாம். ஒன்று மாறக்கூடியது எடுப்பு மீது வட்டி. இதில் மட்டும் பாருங்கள், முதல் மீது வட்டின்றதுல முதல் மீது வட்டி கணக்கு பற்று வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எடுப்பு மீது வட்டியில் முதல் கணக்கு பற்று, எடுப்பு மீது வட்டி கணக்கு வரவு. அதான் முதல் என்ட்ரியும் 4வது என்ட்ரியும் அப்படியே உல்டாவா ஆகும். அது முதல் மீது வட்டி பற்றா வரும், இங்கே எடுப்பு மீது வட்டி வரவு கணக்கில் காமிப்போம். இப்போ இதுக்கு மாற்றுப்பதிவு போடும் பொழுது முதல் மீது வட்டி கணக்கு பற்று, முதல் கணக்கு வரவு அப்படின்னு சரிகட்டு பதிவு எழுதுறீங்க. இது எல்லாமே நம்ம எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னாக்கா லாப நட்ட கணக்குக்கு தான் மாற்றுறோம். முதல் மீது வட்டியாக இருந்தாலும் லாப நட்ட கணக்குக்கு தான் போகிறோம். தேய்மானமாக இருந்தாலும் அது லாப நட்ட கணக்குக்கு தான் கொண்டு போகிறோம். வாரா கடனாக இருந்தாலும் லாப நட்ட கணக்குடைய பற்று சைடில் காமிக்கிறதுனால இங்கே எல்லாமே லாப நட்ட கணக்கு பற்றா போட்டிருக்கோம் பாருங்கள். லாப நட்ட கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு. அதே மாதிரி தேய்மானத்தை லாப நட்ட கணக்கு